பொதுவா அந்த காலத்துல அமாவாசையில தான் மருந்து குடுப்பாங்க. அமாவாசை பொழுது வயசான பாட்டி கையால மருந்து சாப்பிடுறது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படிம்பாங்க. அது கும்பராசிக்காரர்கள் அந்த இடத்துல பிறக்கும்போது, அந்த இடத்தில் கண்டிப்பாக மருத்துவ சார்ந்த விஷயம் தான் அங்க முக்கியமா இருக்கும் அப்படிங்கிறது. அப்ப மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் யார் நம்ம முக்கியம்னா தன்வந்திரி பார்த்தீங்கன்னா, விஷ்ணு பெருமானுடைய வம்சம் மாரி தெரிவாங்க. விஷ்ணு பெருமாளே தான். இது பார்த்தீங்கன்னா, இவருடைய ஜீவ சமாதி வைத்தீஸ்வரன் கோயில்ல வச்சிருப்பாங்க. நீங்க வைத்தீஸ்வரன் கோயில பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஜாதக கட்டக்கு எடுக்கிற இடமே அங்க தான் அப்படிம்பாங்க. அங்க நம்மளுடைய ஜாதகம் நம்ம தலைவிதியே சொல்ற இடமும் அதுதான். ஓலைச்சுவடி. அப்போ நம்ம விதிகளை எடுக்கும் இடத்தில் நம்மள ஆரோக்கிய சார்ந்த விஷயமும் அங்க தான். சூரியனுடைய இதுதான் தன்வந்திரி. அப்போ அந்த சூரியனுக்கும் தன்வந்திரிக்கும் அவ்வளவு இதாக இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. முதல் மூதாதையர்களாக சூரியன் தான். அதில் தன்வந்திரி உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிறது. நான் மூதாதையர்களை உட்கார்ந்துருக்க இடமும் கும்பராசிங்கிறேன். இது ரொம்ப வலிமை வாய்ந்தது அப்படிங்கிறது. இவரை கும்பிடும்போது உங்களுக்கு கும்பராசி யாரெல்லாம் இருக்காங்களோ அங்கே அட்டைப்பூச்சி வரும். ஏதாச்சும் ரூபத்தில் அட்டையை பார்ப்பாங்க. இந்த அட்டை என்னென்னா கெட்ட ரத்தத்தை ஃபுல்லாக எடுத்துகிட்டு நல்ல ரத்தத்தை வச்சுட்டு போகும். அவ்வளோ பவர்ஃபுல்லானது. அப்போங்கும் போது அந்த ரத்தம் சார்ந்த விஷயம் அந்த இதெல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்கக்கூடியது அட்டைப்பூச்சிக்கும். தன்வந்திரி வழிபாடு வீட்டில் வச்சு பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு லேகியமோ தைலமோ ஏதாவது ஒன்று நீங்கள் உங்கள் கையால் தயார் பண்ணிவிட்டு அதை கையில் காலில் அப்படியே தடவிட்டு அப்படி உட்காந்து அப்போ நீங்கள் தியான நிலையில் இருக்கும்போது அது உங்களுக்கு ரொம்ப வலிமையாக இருக்கும். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில 12 ராசிக்காரர்கள் எந்த சித்தரை வழிபடலாம், அவரை வழிபடும் போது நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கறத நம்ம கூட சொல்றதுக்காக ஆஸ்ட்ராலஜர் ஜெயந்தி ரவி அவர்கள் இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் அதை பத்தி. வணக்கம் மேம். வணக்கம்மா. இன்றைய நிகழ்ச்சியில கும்பராசிக்காரர்கள், கும்பராசியில பிறந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த சித்தரை வழிபடணும், என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகள் பண்ணணும், வீட்டுல இருந்தபடியே எப்படி பூஜைகள் செய்யலாம், அதை பத்தி சொல்லுங்க மேம். கும்பராசி ரொம்ப வலிமையான ரொம்ப வலிமையானது. ஏன் வலிமையானதுன்னா, நம்ம மூதாதையர்களின் சங்கமமே அங்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இதில் என்னன்னா, இந்த கும்பராசியில் ஒரு கிரகம் இருக்குன்னா, அங்க பட்டம் பெற்றவர்கள் யாராச்சும் வாழ்ந்திருப்பாங்க. நம்ம முன்னோர்கள் ஒரு புகழின் உச்சத்துல இருந்திருப்பாங்க. ஏதோ பவர்னால தான் உங்களுக்கு கும்பராசி கிடைச்சிருக்கும். ஏன்னா கும்பராசி கும்பமுனி சித்தரை சொல்லுவாங்க, கௌபாலர் அப்படிங்கிற ஒரு சித்தரை சொல்லுவாங்க. இதெல்லாம் விட தன்வந்திரி சித்தர் இங்க முக்கியமானவராக இருப்பார். நான் இதை தன்வந்திரி சித்தருக்கு தான் இதை கொடுக்கறதா எனக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்வேன். ஏன்னா தன்வந்திரி இவர் கும்பராசி மருத்துவத்துக்கான ஒரு ராசி, சித்த மருத்துவத்துக்குரிய ஒரு ராசி அப்படிங்கலாம். நம்ம நிறைய டாக்டர்ஸ் கூட கும்பராசி. ஆமா. அதனால ஏன்னா அந்த கும்பராசி சதய நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அது பூங்கொத்துமாங்க. பூங்கொத்துங்கிறத விட மூலிகை கொத்துக்கள், மூலிகையுடைய பூங்கொத்துக்கள் அங்க இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இருளின் அந்த கும்பராசி அடர் இருள், அமாவாசை மாதிரி ஒரு பிம்பம். அந்த இருளில் நம்மளுக்கு மருத்துவத்துக்குள்ள விஷயங்கள் பொதுவா அந்த காலத்துல அமாவாசையில தான் மருந்து கொடுப்பாங்க. அமாவாசை பொழுது வயசான பாட்டி கையால மருந்து சாப்பிடுறது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படிம்பாங்க. அது கும்பராசிக்காரர்கள் அந்த இடத்துல பிறக்கும்போது அந்த இடத்தில் கண்டிப்பாக மருத்துவ சார்ந்த விஷயம் தான் அங்க முக்கியமா இருக்கும் அப்படிங்கிறது. அப்ப மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் யார் நம்ம முக்கியம்னா தன்வந்திரி தான் முக்கியமாக இருக்கும். அதனாலதான் இந்த கும்பராசிக்கு அத்தனை பேரை சொல்லியிருந்தாலும் நான் தன்வந்திரியை எடுத்திருக்கிறது ரொம்ப விசேஷமானதாக இருக்கும் அப்படிங்கிறது. தன்வந்திரி பாத்தீங்கன்னா, விஷ்ணு பெருமானுடைய வம்சம் மாதிரி தெரிவாங்க. விஷ்ணு பெருமாளே தான். இது பாத்தீங்கன்னா, இவருடைய ஜீவ சமாதி வைத்தீஸ்வரன் கோயில்ல வச்சிருப்பாங்க. நீங்க வைத்தீஸ்வரன் கோயில பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஜாதக கட்டக்கு எடுக்கிற இடமே அங்கதான் அப்படிம்பாங்க. அங்க நம்மளுடைய ஜாதகம் நம்ம தலைவிதியே சொல்ற இடமும் ஓலைச்சுவடி. அப்போ நம்ம விதிகளை எடுக்கும் இடத்தில் நம்மள ஆரோக்கிய சார்ந்த விஷயமும் அங்கதான் உட்கார்ந்துருக்காரு. அவர் அங்க தன்வந்திரி
பார்க்கடலில் கடையும் போது வெளியே வந்தவர் தான். ஆனா அவர் அந்த சித்தராக அவதரித்து இங்க வந்து எல்லாருக்கும் மருந்துவம் கொடுத்தவராக இருந்திருக்கிறாரு. ஆனால் தனவந்திரி தான் இங்க வந்து கும்பராசிக்கு சிறப்பாக இருக்கும். அது விஷ்ணு பெருமானுடைய அம்சத்துக்குரிய சூரியனுடைய இது உள்ளவர்னால இந்த தனவந்திரி வழிபாடு வந்து இந்த கும்பராசிக்காரர்களுக்கு, அதாவது மூதாதையர்களுடைய முக்கிய அம்சமான ஒருத்தராக நம்ம முன்னோர்கள் சொல்லுவோம். முன்னோர்கள் வந்து நம்ம யாரா எடுப்போம்னா சூரிய வம்சமாக எடுப்போம். சூரியனுடைய மற்றொரு ரூபம் தான் தனவந்திரி. சூரியனுடைய இதுதான் தனவந்திரி. அப்போ அந்த சூரியனுக்கும் தனவந்திரிக்கும் அவ்வளவு இதா இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. முதல் மூதாதையர்கள்லாம் சூரியன் தான். அதில் தனவந்திரி உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிறது, நான் மூதாதையர்களை உட்கார்ந்துருக்க இடமும் கும்பராசிங்கிறேன். இது ரொம்ப வலிமை வாய்ந்தது அப்படிங்கிறது. இவரை கும்பிடும்போது உங்களுக்கு உடல் ஆரோக்கியம், உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் நீங்க கொடுக்குற யாருக்காச்சும் ஒரு மருந்து கொடுத்தா கூட அது ரெக்கவர் ஆகும். யாராச்சும் கால் கை பிடிச்சு விட்டா கூட அவங்க குணமாவாங்க. அவங்க கையால அப்படி பண்ணணும். அந்த கும்பராசிக்காரங்க அப்படி குணமாவாங்க. அதுக்கு காரணம் வந்து அவங்க தனவந்திரி அம்சமாக இருப்பவர்கள். அதனால அவங்க தனவந்திரி வழிபாடு, தனவந்திரியை பண்ணும்போது இன்னுமே அற்புதமான அவங்களுக்கு மாற்றங்கள் கொடுக்கும். ஓகே. சோ இந்த தன்வந்திரி வழிபாடுன்னு சொன்னீங்க. சோ இவருடைய ஜீவ சமாதி எங்க அமைந்திருக்கு மேம்? இவருடைய ஜீவ சமாதி வைத்தீஸ்வரம் கோயில்ல தான் அமைஞ்சிருக்கு. அங்கேதான் அவர் அங்கேயே உட்கார்ந்து தவம் இருந்து அங்கேயே எல்லாத்தையுமே இது பண்ணியிருக்காரு. தலையெழுத்தும் உடல் எழுத்தும் எல்லாமே அங்கதான் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறதுக்காகவே அங்க சூரியனுடைய தன்மையுடன் அமைச்சு உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிறான். ஓகே. சோ இவருடைய ஜீவ சமாதியை வந்து நம்ம எந்த நாட்கள்ல போய் வழிபடணும்? இவருடைய ஜீவ சமாதியை ஞாயிற்றுக்கிழமை வழிபடுவது நல்லா இருக்கும். ஆவணி மாதத்தில் இந்த வழிபடுவதும் புரட்டாசி மாதத்தில் வழிபடுவது, இந்த 2 மாதத்தையும் தொடர்ந்து வழிபடும் போது உங்கள் வீட்டுல வந்து இந்த சில குழந்தை பாக்கியம் தன்மை இதெல்லாமே நீங்கக்கூடிய, வயிற்றுக்கோளாறு இந்த மாதிரிலாம் நீங்கக்கூடிய தன்மை இந்த நேரத்தில் வழிபாடு பண்ணும்போது சிறப்பாக இருக்கும். ஓகே. இப்போ நாங்க தன்வந்திரியே வந்து படங்களை வீட்டுல வச்சு வழிபடலாம் அப்படின்னு இருக்கோம். சோ எந்த திசையை நோக்கி படம் வைத்து நம்ம வழிபடணும்? கும்பராசிக்குள்ளவங்களுக்கு தனவந்திரியுடைய வாகனம் என்னன்னா அட்டைப்பூச்சி. அந்த அட்டைப்பூச்சி வந்து கும்பராசி யாரெல்லாம் இருக்காங்களோ அங்க அட்டைப்பூச்சி வரும். ஏதாச்சும் ரூபத்துல அட்டையை பார்ப்பாங்க. இந்த அட்டை வந்து என்னன்னா கெட்ட ரத்தத்தை ஃபுல்லா எடுத்துட்டு நல்ல ரத்தத்தை வச்சுட்டு போகும். அவ்வளவு பவர்ஃபுல்லானது. அப்பங்கும் போது அந்த ரத்தம் சார்ந்த விஷயம் அந்த இதெல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆக்கக்கூடியது அட்டைப்பூச்சிக்கும் தனவந்திரிக்கும் முக்கிய பங்கு உண்டு அப்படிங்கிறது. அதனால இதை வந்து நீங்க ஞாயிற்றுக்கிழமை வழிபடுறது ஒண்ணு, வீட்டுல வந்து வழிபடுறது முக்கியமா வந்து தென்மேற்குல இருந்து தென்கிழக்கு, அதை கிழக்க பார்க்குற மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த உடல் ஆரோக்கியத்தன்மை அதெல்லாமே நல்லா ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே சமயம் வந்து வீட்டில் வச்ச படம் அது. அதே சமயம் இதுக்கு என்ன பூ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலிகை பூங்கொத்துக்களை வைப்பது சிறப்பாக இருக்கும். மூலிகை பூங்கொத்துக்கள் நம்ம வந்து இப்போ சின்ன சின்ன மூலிகைகள், இந்த ஆடாதோட மூலிகை, ஆவாரம் பூ, இந்த மாதிரி மூலிகைகளை வந்து எடுத்து அவருக்கு சாமிக்கு வச்சு கும்பிடும்போது அது உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே மாதிரி தனவந்திரி வழிபாடு வீட்டில் வச்சு பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு லேகியமோ தைலமோ ஏதாவது ஒன்று நீங்கள் உங்கள் கையால் தயார் பண்ணிட்டு அதை கையில் காலில் அப்படியே தடவிட்டு அப்படி உட்காந்து அப்போ நீங்கள் தியான நிலையில் இருக்கும்போது அது உங்களுக்கு ரொம்ப வலிமையாக இருக்கும். யாரை நினைச்சு பண்ணணும்? உடல் நல்லா சுத்தமாக்கிக்கிட்டு நீங்க வந்து தைலம் தயார் பண்ணிட்டு அப்புறமா அதை வந்து சாமி முன்னால வச்சுட்டு அந்த தைலத்தை கையில காலெல்லாம் தேய்ச்சிட்டு கொஞ்ச நேரம் கண்ணை மூடி தியானத்தில் இருக்கும்போது இந்த தனவந்தியுடைய முழு அம்சமும் உங்களுக்கு அருளாக கிடைக்கும். இது வீட்டில் வச்சு வழிபடுற போது அந்த பண்புகள் எல்லாம் ஏற்படுத்தினீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே. சோ இந்த மாதிரி நம்ம வீட்டுல பூஜை முறைகள் சித்தர் வழிபாடு பண்றோம் அப்படின்னா என்ன மாதிரியான நிற ஆடைகளை பயன்படுத்தலாம்? சிமெண்ட் கலர், யானை கலர்மாங்க இல்லையா, அந்த யானை கலர் இதை பயன்படுத்தினாங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. அதாவது சிமெண்ட் கிரே கலர் அப்படிங்கிறது, அந்த மாதிரி கலரை பயன்படுத்தும் போது இவங்களுக்கு வந்து அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இல்லாட்டா எல்லோ கலரும் பயன்படுத்தலாம். ஸோ இன்றைய நிகழ்ச்சியில கும்ப ராசிக்காரர்கள், கும்ப ராசியில் பிறந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த சித்தரை வழிபடணும், வீட்டில் இருந்தபடியே என்ன மாதிரியான பூஜை முறைகளை பண்ணலாம் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றிமா. நன்றிமா.